ஸோ கைஸ் ஃபைனலாக நீங்கள் எல்லாருமே பல மாதங்களாக கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் பல வருஷமாக இந்த மீனை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம அரப்பைமா வாங்க போகிறோம் கைஸ். வேற லெவலாக இருக்க போகுது. அரப்பைமா போட்டுறதுக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயும் பல டேங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இன்றைக்கி அரப்பைமாக்கு வந்து ஒரு டேங்க் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் வேறு டேங்கே இல்லை, டேங்கும் இல்லை, டேங்க் கட்டுறதுக்கு ஸ்பேஸும் இல்லை. நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், வினோத் ப்ரோ வீட்டில் நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்குல்ல, அண்டர் கிரவுண்ட் டேங்க் இங்கே இருக்குது. அந்த ஒரு காலியான ஒரு தேங்காய் இருக்குல்ல, தேங்காய், அந்த தேங்காய் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து டேங்க் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன டேங்குன்னு நான் உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு போய் சொல்கிறேன். டேங்கை நம்ம வாங்க போகிறோம் கைஸ். அப்படியே பாட்டாக வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பக்காவாக. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக போய் செலக்ட் பண்ணி பக்காவாக ஒரு டேங்க் வாங்கிட்டு போகிறோம். நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தெரியுதா பேக்ரவுண்டில் சுற்றி இருக்குது ஃபுல்லாக சிமெண்ட் தொட்டி. இது எல்லாமே வந்து இந்த கிணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு போக போகிறோம் கைஸ். அவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இந்த சைஸில் தான் நம்ம அரப்பைமா போட்டு வளர்க்க போகிறோம். பக்காவான ஒரு தொட்டி, அரப்பைமா தொட்டி. 4 அடி தானே? 4 அடி தொட்டி கைஸ். இது ஒன்று மட்டும் 100 கிலோ. இப்போ ஃபன் என்னன்னா, நாங்கள் 3 வட்டு வாங்கியிருக்கோம் கைஸ். 1 2 3 வட்டு வாங்கிட்டோம். ஆனால் இந்த 3 வட்டை இப்போ எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரில. இந்த ஷாப்லேயும் வந்து தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதான் இப்போ நாங்கள் 3 பேர் தான் தூக்கணும். வினோத் ப்ரோ கூப்பிட்டா, வினோத் ப்ரோக்கு வந்து கை இருக்குல்ல, கை அவர் ஏதோ இப்படி இறங்கிட்டான். வெயிட் ஏதோ தூக்கி கை வந்து இப்படி இறங்கிட்டான், அவரால் தூக்க முடியாது. வண்டியில் ஏறியாச்சு. நீங்கள் இருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வட்டு எடுக்க போகிறோம். தெரியுதா வண்டியில் எவ்வளோ காய்ஸை கூப்பிட்டு போகிறோன்னு? ருபீஸ், கபீஸ், அப்புறம் இவர் வந்து வழிபோக்குவார். போகும்போது நம்ம போகும்போது சரி ஓகே வட்டு தூக்குறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவரை நம்ம கூப்பிட்டு போறோம் கைஸ். அப்புறமா வினோத் ப்ரோ போற வழியில இப்ப தான் தூக்கிட்டு போறோம். கையில நீங்க தான் தூக்கணும் கைஸ். வண்டி எடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம வட்டு பார்த்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நண்பர்களே, டயர் உருட்டுற மாதிரி நம்ம வட்டு உருட்டிட்டு இருக்கோம். இதை அப்படியே உருட்டிட்டு போய் இனி வண்டியில ஏற்ற வேண்டியதான். பாத்தீங்கன்னா செம வெயிட்டா இருக்கு. ஒரு வட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ வெயிட் இருக்கு. ஒரு ஆளால ஒன்றும் பண்ண முடியாது. 2 3 4 பேர் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். 4 பேர் சேர்ந்து நம்ம இதை தூக்கி ஏற்ற போறோம் கைஸ். நம்ம ஒரு வழியா வண்டியில ஏற்றிட்டோம். இப்போ பாருங்க, எடுத்த 3 வட்டியும் வண்டியில ஸ்டாக் பண்ணியாச்சு கைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி ப்ரஷ்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டோம். அவ்வளோ போதும், ரொம்பலாம் தேவை. ஜாயிண்ட்ல மட்டும் சாந்த மாதிரி வச்சு இல்லாட்டா தூத்துக்குடி கொத்தணும் கைஸ். நம்ம இந்த டேங்க் வந்து நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காரு. அவரை வச்சு தான் நம்ம செட் பண்ணி போறோம். 3 டேங்க் வாங்கியிருக்கோம். பாருங்க ஹைட்டை பாருங்க, அவர் இடுப்பு சைஸுக்கு இருக்கு. ஒரு ஆள் ஃப்ரீயா குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு கைஸ். எங்க ஊர் எப்படி ரம்யமா காட்சி அடிக்குது பாருங்க. வர வழியில ஒரு மாங்காய் பறிச்சுட்டாங்க கைஸ். ஆட்டே போட்டுறாங்க பாருங்க. ஓய் நம்ம யாருமே எத்த லைவ் வந்து அவங்க ஹைட்டு அதிகமா இருக்கு, ஈஸியா பறிச்சுட்டாங்க. மண்டை வீட்டுக்கு வந்தாச்சு. வழியில பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கனால நம்ம இறக்கி இங்க இருந்து அங்க உருட்டணும். அவ்வளவுதான் நண்பர்களே, 3 வட்டை இறக்கிட்டோம். நம்ம வட்டில தொழி போட்டுறக்கூடாதுன்னு ட்ராக் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம ட்ராக் போட்டு ட்ராக்குக்கு மேல 4 பேர் ஒரு வட்டை உருட்டிட்டு இருக்காங்க. இதான் லாஸ்ட். 2 கொண்டு போய் சேர்த்துட்டோம். கடைசி இதையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா முடிஞ்சு. அப்புறம் நம்ம டேங்க் ரெடி பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஒரம்போ ருக்குமணி வண்டி வருது. 3 வட்டையும் அங்க இருந்து வண்டியில ஏற்றி நம்ம கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பாருங்க ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொத்தனார் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் கைஸ். பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அரபைமாலாம் வளர்க்க முடியாது, ரொம்ப ரிஸ்க், பெரிய டேங்க் வேணும், அது வேணும், இது வேணும்னு என்னெல்லாமோ பில்டப் கொடுத்தாங்க. பாருங்க நம்ம கனவு எல்லாமே நினைவா மாறப்போகுது. டேங்க் செட்டப் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொட்டை அடிக்கிறீங்க எல்லாரும். டேங்க் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா நம்ம சைடில் தள்ளி இருக்கிற இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். இப்போ தான் டேங்க் ரெடி பண்ணுற வேலை போயிட்டு இருக்கு. பேக்கில் வினோத் ப்ரோ மணலை செஞ்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, அந்த பழைய மணல் இருக்குங்க, அதுலேருந்து எடுத்து அதை அரிச்சு நல்ல மணலாக மாற்றிட்டு இருக்காரு. இந்த தங்கம் எல்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி மணல் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம இடத்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் அந்த ஜாயிண்ட் தரையோட வந்து டேங்க் செட் ஆகிறதுக்காக நம்ம அடியில் வந்து கிரவுட் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம தண்ணியை ஊற்றி சிமெண்ட்டை போட்டு கிரவுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆனா வினோத் ப்ரோ கீழே போட்டிருக்க அந்த அவுட்லைன் வந்து வட்டோட சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. சொன்னல சைஸ் வந்து சின்னதா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு. இப்பதான் வினோத் ப்ரோ திரும்ப மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது பாருங்க, அவர் போட்ட சைஸை விட இன்னும் ஒரு எத்தனை சொல்ல, ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. முதல்ல வரைஞ்சல அது 2 அடி வச்சு தான் வரைஞ்சேன். அது எப்படி தப்பாச்சுன்னு தெரியல. முதல்ல கிரவுட் நல்ல கணக்கு கோழி பீச்சு போட்டுருக்காங்க. ஒன்ல நீங்க செய்வீங்களா? நீங்க செய்கிறீங்களா? இப்போ நான் போட்டா
முடியாதுல்ல, போங்க, நான் செய்யல, நீங்க போங்க. பத்தில வினோத் ப்ரோ சும்மா டென்ஷனே idea பார்த்தது விட இல்ல. இதான் கட்டை போட்டாச்சு. இனி கட்டைக்கு மேல தூக்கி வட்டை வைக்க அப்படி போறோம். சரிம்மா, வா. வால கபிஸ் கீழ கை கீழ வர நல்ல பாட்டுலாம் போடுங்க ஏதாவது. கீழ வர மாற கைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். விடுங்க வினோத் ப்ரோவோட அளவு கரெக்டா இருக்கு. காலு பாட்டு வினோத்தோட கால். ஃபர்ஸ்ட் வட்ட ஓரளவு பிளேஸ் பண்ணிட்டோம். இனி இந்த கம்பை மட்டும் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு. சைஸை பார்த்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பெருசா இருக்குல்ல பையா? ரொம்ப பெருசா இருக்கு கைஸ், ரொம்ப பெருசா இருக்கு கைஸ். இடத்த பாருங்க, வினோத் ப்ரோ வீட்டில் இருக்க ஸ்பேஸே முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. பெர்ஃபெக்ட் ஃபிஷ் லவர், ஃபிஷ் ஹாபிஸ்ட். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இனி இதுக்கு மேலே அடுத்ததை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அது இந்த அளவு ஹைட் வந்துடும். அப்புறம் நம்ம ஹைட்டை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து 3வது ஸ்டெப் நம்ம செட் பண்ணலாம். ஆமா கைஸ், நாங்கள் 3 அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் தெரியுதா? 3 இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. 2 ரவுண்டு போட்டால் ஒரு ஹைட் வந்துருமோ? ஆமாம், அப்புறம் நம்ம எத்தி தானே பார்க்கணும். அரப்பையமாக இந்த அளவு வந்து இதுக்குள்ள வருமோ? ஒரு லேயர் முடிஞ்சு இப்போ ஒரு லேயரில் அந்த கேக் வைப்போம்ல, கேக்கு மேலே க்ரீம் வைக்கிற மாதிரி இப்போ க்ரீம் வச்சுட்டு இருக்கோம். இனி க்ரீம் வச்சுட்டு இனி அடுத்த வட்டத்துக்கு வைக்க வேண்டியதான். அப்படிதான் 2வது பீஸையும் எடுத்து போட போகிறோம் கைஸ். அடிச்சுனா அவ்வளோதான் என்னதுண்ணா, அவ்வளோதான் நண்பர்களே, பக்காவை முடிச்சிட்டோம். இனி எப்படி இந்த கம்பியை வெளியிடுப்போம் கைஸ்? இங்கே பாருங்க, கம்பியை உள்ள வச்சு முடிஞ்சு. அது ஒண்ணு இல்ல, எடுக்கலாம். சூப்பர். அந்த பின்னாடி கட்டம் அவ்வளோதான், பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ கையை கட்டு கைஸ். தூத்துக்குடி கொத்தனார் கொஞ்ச நேரம் சப்பி இருப்பாரு பாருங்க. நாங்க வந்து 3 இதுக்கு மேல இன்னொரு வட்டு போடணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா இதுவே பெருசா இருக்கு. இதுதான் பெருசு இல்லை, இது கரெக்டா இருக்கு கைஸ். அப்புறமா அது போதும்னு நினைக்கிறேன். இனி இந்த வட்டை வந்து நம்ம எப்படி ரீஃபண்ட் பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் வச்சு இனி ஒரு பாண்டு தான் ரெடி பண்ணலாம். சத்தியமா வேற லெவலா இருக்கு. நான் நினைச்சதை விட பாக்குறதுக்கே பெர்ஃபெக்டா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல ரேகபி. அப்படியே ஒரு மாதிரி காம்பேக்டா இருக்கு. இதுல மட்டும் அப்படியே அரப்பமா நீ மான்ஸ்டர் மாதிரி அப்படியே திரும்பும், வேற லெவலா இருக்கும். வளர்க்கணும் அதை பெருசா, அதான் மேட்ரு. பார்ப்போம் எப்படி வருது, என்ன நடக்குதுன்னு. இன்னும் ஒன்று போட்டோன்னா கிணறு மாதிரி ஆயிரும். பாருங்க, உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஃபுல்லாக தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு சைஸ் பெருசா இருக்கு. கிரவுட் ஊற்றணும்ரா, கிரவுட்டு போடு போடு, கம்முன்னு வளர்ச்சி அரவிதமாக அப்படி சரிக்கல் ஆடணும். கார்னர்லாம் சரிக்கல் ஆடணும். ஸ்கேட்டிங் போகணும். தள்ளு காலமாத்து, சென்டர்ல போட சைடு அப்படி வளைச்சி விடு. ருபிஸ்ரே கலத்தையும் மாத்து. எப்படில இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு? சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பும்போது கட் அடிச்சுட்டு பையன் எங்கே போயிருக்கான்னா தூத்துக்குடிக்கு கொத்தவேலை படிக்க போயிருக்காங்க. அங்கே லாலிபாப்பும் அந்த என்ன பஞ்சு முட்டாயும் கிடைக்குன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்றதுக்கு வேண்டி வேலைக்கு போயிருக்கான். அன்னைக்கு கையில் கரண்டியை பிடிச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஒரு பெரிய கொத்தனார், தூத்துக்குடி பெரிய கொத்தனாராக வந்து வளர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு. அங்கே முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பெரிய லெவலில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டேங்க் செட்டப் யாருக்கா செட் பண்ணோன்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இன்ஸ்டாகிராமில் ருபீஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, வரும். அவர் பைக்கு மேலே உட்காந்துருப்பான். கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சத்தியமா வேற லெவலு. நாங்க என்ன சும்மா தான் யோசிச்சோம் இந்த மாதிரி வட்டு போட்டு ஒரு டேங்க் ரெடி பண்ணலாமா அப்படின்னு. நான் சும்மா தான் சொன்னேன், சரி இன்னொரு ப்ரோ நல்லா இருக்குன்னு சொன்னேன், கட் பண்ணிடுவேன். கைஸ் இந்த மாதிரி வட்டு போட்டு டேங்க் ரெடி பண்ணணும் ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, கடைக்கு போய் விலை கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஓ மை காட் சரியான சாக்கு தெரியுமா. ஒரு கண்ணாடி தொட்டி வாங்குறத விட இது சீப்பு, அப்படிதான் வினோத் ப்ரோ. ஆமாம் கைஸ், நார்மலாக ஒரு டேங்க் வாங்கினது 2000-3000 கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னா இந்த ஒரே ஒரு வட்டு ரவுண்டு பார்க்குறீங்கல்ல, அது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். வெறும் 750 ருபீஸ் தான். எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் எவ்வளோன்னு தெரியல. இதில் அப்படியே கொஞ்சம் காஞ்ச உடனே சிமெண்ட் பொடியை போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. போய் வாடா கைஸ், தூத்துக்குடி கொத்தனா இருக்கு. அடுத்து திருநெல்வேலியில் ஆஃபர் வந்திருக்கு, அடுத்து அவர் கிளம்பியாச்சு. திருநெல்வேலியில் ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்கான், காங்கிரீட் போட போகிறாரு நைட்டு. எங்கே போகிறோம், செப்டி டேங்க்லையா? இதான் நம்ம டேங்கில் ஃபைனல் ஒர்க்கு. பார்த்தீங்களா, தெரியுதா? க்ரௌட்டு போட்டுட்ருக்கோம். இதுதான், இது வந்து எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃபிங்க்கு, அப்படி தானே பையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈஸியான டேங்க், ஈஸி இல்லை, ஈஸினா இந்த டக்குன்னு முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா ஒர்க்கு. தூக்கிட்டு வந்தோம், தூக்கிட்டு வர மட்டும் தான் கஷ்டமாக இருந்து. மற்றபடி இங்கே பாருங்கள், ஃபிக்ஸிங் எல்லாம் பக்கா. அதுவும் டேங்க் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கைஸ். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சிமெண்ட் போட்டுடலாம், நல்லா வாட்டை எதுவும் இல்லாமல். தெரியுதா கைஸ்? அந்த வாட்டை எப்படி அடையுது பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியும்.
இனி அப்படியே போட்டு ப்ரஷ் போட்டுருக்கே தானே? கரண்ட் வச்சு தான் தேய்க்கணும். எனக்கு நான் ப்ரஷ் போடுங்க, அதான் கரெக்டாக. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே நாள்ல வினோத் ப்ரோ வீட்டில் ஒரு கிணறு வந்த மாதிரி இருக்கு. தெரியுது அவங்க கண்ணுக்கு? அப்படிதானே இருக்கு ஆமாம், கிணறு. நானும் திடீர்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு. 3 மணி நேரத்தில் ஒரு பெரிய கிணறு ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் 3 மணி நேரம். 3 மணி நேரம். காம்பேக்டான டேங்க். அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் கைஸ், காம்பேக்டாக ஒரு டேங்க் ரெடி பண்ண போகிறோம். குட் மார்னிங் கைஸ். ஸோ நேற்று ஃபுல்லாக மத்தியானம் ஆரம்பிச்சு நைட்டு வரையும் நம்ம டேங்கை ஃபுல்லாக பல பூசிட்டோம். ஸோ இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். நேற்றே சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு டேங்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கங்கேயா கலராக இருக்கு. அது நம்ம பெயிண்ட் அடிச்சிருவோம். பெயிண்ட் இன்னொரு பெயிண்ட் அடிக்கலாம்னு சொன்னார் கைஸ். இனி அரப்பயமா தான். அரப்பயமா நீ வாங்கிட்டு பக்காவாக விட்டு நம்ம சுப்பிரமணி மாதிரி வளர்க்க போகிறோம் கைஸ். சுப்பிரமணியை பார்க்கணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இட்டு ஏன் பூரா காமிக்கவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்க சுப்பிரமணி? இங்கே பாருங்க, தெரியுதா சுப்பிரமணி ஃபுட்டு ஓடுது. வினோத் ப்ரோ ஏதோ சுப்பிரமணிக்கு ஃபுட்டு கம்மியாக இருக்குது, பிடிச்சி விடுன்னு சொன்னார். நான் வருது தெரியுதா சுப்பிரமணி சுபாசனி வீடியோல சின்னதா தெரியும்ல. என்ன இருக்குல்ல ஒன்று ஜெட்டு காய் விட்டு காட்டு ஜெட்டு எங்கிற போற கைஸ். அப்புறமா இந்த மாதிரி சுப்பிரமணியா என்னடா பண்ணா இந்த மாதிரியான சுப்பிரமணி, அதாவது சுப்பிரமணி குட்டி அள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா பீட்டா ஃபிஷ், அந்த மாதிரி என்ன ஃபிஷ் வேணும்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபெகாட்டோ கோட்டிக்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் தேவைன்னாலும் ஜாயின் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். ஃபெகாட்டோ கோட்டிக்ஸ்க்கு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் வேணும்னா ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். கைஸ் குளத்துக்கு வந்துட்டோம். தெரியுதா ரம்மியமாக காட்சி அளிக்கிற எங்கள் ஊரில் இருக்க கொரண்டியான் குளம். நைட்லாம் வந்துடும் இங்கே கைஸ். சுப்பிரமணி மாதிரி 10 சுப்பிரமணி ஃபுட்டு பிடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு லேட் ஆகிட்டு, ரொம்ப லேட் ஆகிட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை. என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், தண்ணியில் பபுள் நெஸ்ட் எல்லாம் கட்டியிருக்கு. ஃபைட்டர்லாம் இருக்கும் போல. கடைக்கு மாற ஒன்றுமே மாட்டாதுன்னு நினைக்கிறேன். கபீஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கபீஸ் வீரப்பா சொல்லிட்டு போறான், நான் பிடிச்சி தரேன் பாப்போம் என்னத்துக்கு பிள்ளைங்க. அவன் நாங்கள் சொன்னோம் மத்தியானம்லாம் கிடைக்காது, நைட்டு பிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும் குட்டி மீன் அப்படின்னு சொன்னோம். அதேமாரி மத்தியானம் ஞாயிறுக்கெல்லாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன கிடக்குன்னா பிடி. உய் குட்டி குட்டி நிறைய போகுது கைஸ். இங்கே பாருங்க, லுக் அட் திஸ். தெரியுதா கைஸ் தண்ணியில் எவ்வளோ மீன் ஓடுது பாருங்க. உள்ள விட்டுறாதுல மாட்டுது மாட்டு காட்டு காட்டு காத்து அடி பாலஜினிஸ் நிறைய 3 அதே 3. ஓ எல்லாம் குட்டி குட்டி மீன் 3 கிடைச்சா எல்லாம் கப்பீஸ் மாதிரி இருக்கு. இந்த புல்லுக்குள்ள பாருங்க எக்கச்சக்கமா நிக்குது. தெரியுதா? கண்ணு தெரியுதா? எங்களை ஏன் கண்ணுக்கு தெரியல. வாங்கன்னு தெரியல. யாரு ஏன் கண்ணுக்கு தெரியல. இப்போ எங்களை போச்சு என்ன மாட்டல எவ்வளோ? 1 எல்லாம் கப்பீஸ் மாதிரி இருக்கு பாரு. தெரியுதா? காட்டு காட்டு காட்டு. இது என்ன இவ்வளோ பச்சை கலரில் இருக்கு? கிளாஸ் ஃபிஷ்ஷு. தெரியுதா? குட்டி கிளாஸ் ஃபிஷ். உள்ளாடி என்ன இருக்குன்னு நமக்கு வெளியிருந்து பார்த்தாலும் தெரியும். விட்டுரு எப்படியும் சுப்பிரமணி தான் ஃபுட்டு எல்லாம். சுப்பிரமணி அப்புறம் ஸ்னேக் பாபு நம்ம கிளாஸ் டேங்கில் போட்டிருக்கலாம் கைஸ். அதுக்கும் தான் சேர்த்து ஃபுட்டு பிடிச்சிட்ருக்கோம். தான் போட்டிருக்கு. ஆமாம், முதல்ல குட்டி தான் அள்ளிக்கிட்டு இருக்கார். வந்த வழியில் ஒரு சப்ஸ்கிரைபர் கைஸ், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் யாரும் எல்லா வீடியோவும் பார்ப்பேன், ஆனால் யாருக்கும் பண்ண மாட்டேங்க. அதான் நான் எங்கள் வீடியோ தானே வாட்டி பண்ணிருக்குது. ஆமாம், வீடியோ எடுத்துட்டு அறியா நீ. பாருங்க நண்பர்களே, எவ்வளோ எக்கச்சக்கமான குட்டி. எல்லாம் கப்பீஸ் மாதிரியே இருக்கிற. எவ்வளோ மீனையும் சேர்த்து விட்டுட்டாங்கடியா. குளத்துக்குள்ளே கப்பீஸை சேர்த்து கலப்படம் பண்ணிட்டாங்க கைஸ். யாருன்னு தெரியல, ருபீஸாக தான் இருப்பான். ருபீஸ் இல்லை, வினோத் ப்ரோ. வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, சுப்பிரமணிக்கு ஃபுட்டு கவர் நிறைய இருக்குது. நைட்டு போனால் மட்டும்தான் நிறைய மாட்டுன்னு நினச்சோம். ஆனால் நைட்டு போனால் என்ன தெரியுமா, இதோட பெருசாக பிடிக்கலாம். பகலில் குட்டி குட்டியாக ருபீஸு ஃபுட்டு போட போகிறான். நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள். ஐ அது மேலே கிடக்கு. என்ன வரவே மாட்டேங்குது. இவன் பெருசாக சாப்பிட்டு சின்னதெல்லாம் இப்போ சாப்பிட மாட்டானோ? கண்ணு முன்னாடி அவ்வளோ ஃபுட் இருக்குது, ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க. புடியில சுப்பிரமணி மணி பிடில மணி பிடி. இவன் என்ன பெரிய ஆளாட்டாங்க கேட்டியா? குட்டி எல்லாமே சாப்பிட மாட்டான் போல. இவரோட வினோத் பிராணி காரில் ஃபுட்டு எதுவும் போட்டுறாரோ? தெரியல, போட்டாலும் போட்டுருப்போம். ஓ வினோத்ண்ணா, மீனு காலையில் சாப்பாடு போட்டீங்களா? சுப்பிரமணி சுபாஷினி சாப்பாடு போட்டீங்களா காலையில்? அப்போ நேற்று தான் போட்டோம். நைட்டா? நேற்றுக்கு நிறைய போட்டேன்டா. நைட்டா? ஓ சரி ஜி, நாங்கள் இப்போ போட்டோம் ஒன்றும் தின்னல, அதான் கேட்டேன்.
என்ன போட்டீங்க? நாங்கள் இப்போ கொரண்ட குளத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். மீன் சாப்பிடலையா? தலைக்கு மேலோடி போகுது, அது சும்மா நிக்கி. நேற்று போட்டதே 2-3 நாளைக்கு வேண்டாம். நான் பெரிய பெரிய பீஸா போட்டேன். ஓ சரி சரி சரி. அதான் பெரிய அதான் ஒன்றும் தின்னலை. அதான் பெரிய பெரிய பீஸா போட்டு வயர் அடைச்சி வச்சிருக்காரு கைஸ், அதனால தான். சரி. டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணியாச்சா? டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. லீக் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அது நம்ம அடுத்த வீடியோல பண்ணலாம். நினைச்ச மாதிரி தான் வினோத் ப்ரோ உள்ள ஊத்தி விட சொன்னார், அதை லேட்டா சாப்பிடுமோ. அதுக்கு ஒரு நேரத்துக்கு தான் பெரிய பெரிய பீஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் அதுக்கு வந்து என்ன சொல்ல, இதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கூட வராது. ஆமா, கடலை நம்ம கடலை ஒன்றா சாப்பிடல, அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி இதுக்கு இப்போ நம்ம சுப்பிரமணி ஊற்றி விட்டுறலாம் கைஸ், அவ்வளோதான். கொஞ்சம் ஊற்றி நீ ஸ்னேக் பப்புக்கு நான் கொஞ்சம் ஃபீட் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ தான் கைஸ், இந்த டேங்கில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி நம்ம ட்ரீம் அரப்பயமாயை வாங்கி விடலாம். ஐ ஆம் வெயிட்டிங் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.